Hello friends, இன்னைக்கு நம்ம கிச்சன்ல குக் வித் கோமாளி ஷோல ஸ்ருதிகா மேம் பண்ண ரசமலாய் ட்ரிலேஸ் ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ ஒரு பவுல்ல 1/2 கப் அளவுக்கு கண்டென்ஸ்டு மில்க் சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/4 கப் அளவுக்கு எந்த ஃப்ளேவரும் சேர்க்காத ரீஃபைண்ட் ஆயில் 1/4 கப் சேர்த்துக்கலாம். இது கூடவே 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடிச்ச சர்க்கரை சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நமக்கு கண்டென்ஸ்டு மில்க்லேயே கொஞ்சம் ஸ்வீட்னஸ் இருக்கும், அதனால சர்க்கரையை நம்ம பார்த்து சேர்த்துக்கணும். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். சேர்த்து இதையும் நல்லா இது கூட சேர்த்து பீட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு ஸ்ட்ரெயினரில் 1 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, இந்த ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா சலிச்சிக்கலாம். இப்படி நம்ம சலிக்கும் போது ஏதாவது லம்ப்ஸ் இருந்துச்சுன்னா அது வெளியில் வந்துடும். கேக் நமக்கு நல்லா சாஃப்டாக வரும். இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ட்ரிலேஸுங்கிறது கண்டென்ஸ்டு மில்க், பால், அப்புறம் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்து செய்யக்கூடிய ஒரு கேக் ரெசிபி. இப்போது இது கூட நான் ஒரு 1/4 கப் அளவுக்கு பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். பாலுக்கு அளவு கிடையாது, போரிங் பேட்டர் கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் தேவையான அளவு பாலை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது ரொம்ப திக்காக இருக்குது, அதனால் கூட இன்னும் ஒரு 1/4 கப் பால் சேர்த்து நான் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். இது நமக்கு போரிங் பேட்டர் கன்சிஸ்டன்சிக்கே வரணும். ரொம்ப திக்காகவும் இல்லாமல் தின்னாகவும் இல்லாமல் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இந்த கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறமா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கலாம். ஃப்ரெஷ் க்ரீம் ரொம்ப நிறைய சேர்க்கக்கூடாது, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டா போதும். இப்போ இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம கேக் பண்ணிடலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இப்போ நான் ஒரு 3 பேப்பர் கப் எடுத்திருக்கேன். இதை நல்லா ஆயிலில் நான் க்ரீஸ் பண்ணிக்க போகிறேன். இப்போ நல்லா ஆயில் க்ரீஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம செஞ்சு வச்சுருக்க பேட்டரை ஒரு 1/4 கப்லேருந்து 1/2 கப்பு வர வரைக்கும் நம்ம சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம கேக்கை பேக் பண்ணும்போது இது நல்லா எழும்பி வரும். ஸோ அதனால் இப்போ நம்ம ஒரு 1/2 கப் அளவுக்கு சேர்த்துக்கிட்டாலே போதும். அது நல்லா எழும்பி வரும்போது பெருசாக வந்துடும் நமக்கு கேக்கு. இப்போ ஒரு குக்கரில் ஒரு ஸ்டாண்டு வச்சு மூடி போட்டு நான் ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் ப்ரீஹீட் பண்ணிக்க போகிறேன். இப்போ ப்ரீஹீட் பண்ணதுக்கப்புறமா நம்ம செஞ்சு வச்சுருக்க பேட்டர் எடுத்து உள்ளே வச்சிடலாம். இப்போ இதை மூடி லோ ஃப்ளேமில் 30லேருந்து 40 நிமிஷம் வரைக்கும் நம்ம வேக வச்சுக்கலாம். இப்போது நான் பாசுந்தி பண்ணுறதுக்கு 1 லிட்டர் பாலை இந்த மாதிரி பொங்க வச்சுருக்கேன். பால் பொங்கும்போது அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதில் வர ஆடை எதையுமே நம்ம வேஸ்ட் பண்ண வேணாம். நம்ம திருப்பி இந்த பால்குள்ளேயே நம்ம சேர்த்து கிளறி விட்டுக்கலாம். இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கலாம். சேர்த்து இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நமக்கு சைடில் ஃபார்ம் ஆகிற அந்த ஆடை தான் நமக்கு நல்ல க்ரீமியாக ஒரு ரிச்சான ஒரு டெக்ஸ்சரை இந்த பாசுந்தி கொடுக்கும். இப்போ இது கூட நான் 3 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்க போகிறேன். இந்த பாசுந்தி ரெசிபிக்கு நான் இன்றைக்கி கண்டென்ஸ்டு மில்க் சேர்க்க போகிறேன். அதனால நான் 3 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை மட்டும் சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட கண்டென்ஸ்டு மில்க் இல்லைன்னா நீங்கள் 5லேருந்து 6 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை வரைக்கும் சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த பாசுந்தி ரெசிப்பியை நம்ம அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம செஞ்சோன்னா நல்லா ரிச் அண்ட் க்ரீமியாக கிடைக்கும். இப்போது நான் குங்குமப்பூவை கை பொறுக்கிற அளவுக்கு சூடு இருக்கக்கூடிய பாலில் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இதை ஓரமாக வச்சிட போகிறேன். இது ஒரு 15 நிமிஷத்தில் இந்த பாலோடு சேர்ந்து நல்ல கலர் மாறி வரும். இதை நம்ம பாசுந்திக்கு சேர்த்துக்கலாம். நம்ம இப்போது பால் பாதி அளவுக்கு குறைஞ்சிருச்சு. இது கூட ஒரு 1/4 கப் அளவுக்கு கண்டென்ஸ்டு மில்க் நான் சேர்த்துக்க போகிறேன். கண்டென்ஸ்டு மில்க் இல்லாதவங்க இதை ஸ்கிப் பண்ணிவிட்டு கூடவே 2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரையை எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ பால் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம கலந்து வச்சுருக்க குங்குமப்பூ பாலை இப்போ இது கூட சேர்த்துடலாம். இது நல்ல ஒரு கலரையும் பாசுந்திக்கு ஒரு நல்ல ஃப்ளேவரையும் கொடுக்கும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் குங்குமப்பூ சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட நான் கட் பண்ணி வச்சுருக்க பாதாம், பிஸ்தா சேர்த்துருக்கேன். உங்களுக்கு பிடிச்ச நட்ஸை நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நம்ம பாசுந்தி ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது கூடவே கொஞ்சம் ரோஸ் பெட்டல்ஸ் இருந்தால் சேர்த்து கார்னிஷ் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜில் எடுத்து ஒரு 15 மினிட்ஸ் வச்சுக்கலாம். இப்போ நம்ம கேக் நல்லா பேக் ஆகிடுச்சு. இப்போது நல்லா கேக் ஆறுனதுக்கப்புறமா இந்த மாதிரி டீமோல்ட் பண்ண ஈஸியாக வரும். இப்போது இந்த கேக்கை நம்ம மேலேயும் கீழேயும் கொஞ்சமாக க்ராப் பண்ணிக்கலாம். அப்போ நமக்கு பர்ஃபெக்டான ரவுண்ட் ஷேப் கிடைக்கும். நமக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி கட் பண்ணி க்ராப் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பவுலில் கொஞ்சமாக ஐஸ் க்யூப் சேர்த்துக்கிறேன். அதுக்கு மேலே ஒரு பவுல் வச்சு விப்பிங் க்ரீம் பவுடர் நான் எடுத்திருக்கேன். இல்லைன்னா நீங்கள் ஹெவி க்ரீம் கூட எடுத்துக்கலாம்.
இது கூட சில்லுன்னு இருக்கிற பால் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து நல்லா சாஃப்ட் பீக்ஸ் வர வரைக்கும் நல்லா பீட் பண்ணிக்க போகிறேன். உங்ககிட்ட ஹெவி க்ரீம் இருந்தால் அதை நீங்கள் டேரெக்டாக விப் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா சாஃப்ட் பீக்ஸ் வந்துருச்சு. இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. ஒரு ஈஸியான கேக் கூடவே பாசுந்தியும் செஞ்சு சூப்பராக அசத்திருக்காங்க ஸ்ருதிகா. ஸோ இதே மாதிரி நம்மளும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப ஈஸி, நல்ல ஒரு டெசர்ட். நம்ம கெஸ்டெல்லாம் வரும்போது ரொம்ப ஈஸியாக செஞ்சு நல்லா சர்வ் பண்ணலாம். இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்கிற விப்பிங் க்ரீமை வந்து இந்த மாதிரி பைப்பிங் பேக்கில் சேர்த்துக்கலாம். பாருங்கள் இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இது வந்து நம்ம கேக்கை வந்து டெக்கரேட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்க கேக்கை ஒரு பவுலில் வச்சுட்டு நம்ம செஞ்சு வச்சுருக்க பாசுந்தியை அது மேலே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். நம்ம ஃப்ரிட்ஜில் ஒரு 15 மினிட்ஸ் வச்சு எடுத்ததுனால பாசுந்தி நல்லா சில்லுன்னு குடிக்கிறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம வெறுமனே இந்த பாசுந்தி மட்டும் கூட வீட்டில் ட்ரை பண்ணலாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்க விப்பிங் க்ரீமால் உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி இந்த கேக்கை நீங்கள் டெக்கரேட் பண்ணிக்கலாம். ஒரு சிம்பிளான ஒரு கேக் ரெசிபி கூடவே பாசுந்தி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். மேலே கார்னிஷிங்காக கொஞ்சமாக பிஸ்தா, கொஞ்சம் ரோஸ் பெட்டல் சேர்த்து நான் டெக்கரேட் பண்ணிக்கிறேன். இந்த ரசமலாய் ட்ரிலேஸ் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.